டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆலோசனை குழு நியமித்தமைக்கு ஹெலோவினர் கண்டனம். தனது காணியில் இராணுவத்தினர் வசந்த மாளிகை கட்டியுள்ளதாக பெண் குற்றச்சாட்டு. சடலங்களை எதிரொலிப்பதற்கு இராணுவத்தினர் சிபாரிசு கடிதம் கோருவதாக பிரதேச சபை உறுப்பினர் குற்றச்சாட்டு. தமிழக மீனவர்களின் உரிமை காக்குமாறு ஜெயலலிதா பிரதமருக்கு மீண்டும் கடிதம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் முன்னாள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நிறுவிய குழுவிற்கு பதிலாக 3 நிபுணர்கள் அடங்கிய குழுவை அரசாங்கம் நியமித்தமை அரசாங்கத்தின் தகுதியில்லாத நடவடிக்கை என்று ஜாத்திக ஹெலோவினர் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த செயற்பாட்டினூடாக இதுவரையிலும் கொண்டிருந்த நிலைப்பாடு, கொள்கை ஆகியவற்றை அரசாங்கம் மீறியுள்ளது என்றும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. எந்த காணியில் இராணுவத்தினர் வசந்த மாளிகை கட்டி குடியேறுவார்கள் என நான் கனவிலும் நினைக்கவில்லை என இராணுவத்தின் 52வது படைப்பிரிவு அமைந்துள்ள ஆசைப்பிள்ளையற்ற பகுதியில் உள்ள 50 ஏக்கர் காணியின் உரிமையாளர் தமிழாசா மகேஸ்வரி இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். யாழ் மிருசுவில் ஆசைப்பிள்ளையேற்றத்திற்கு அருகில் படைமுகாம் அமைந்துள்ள 50 ஏக்கர் காணியினை சுவீகரிப்பதற்காக அதனை அளவீடு செய்யும் பணிகள் நில அளவையாளர் திணைக்களத்தினால் இன்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட இருந்தது. இதனை மகேஸ்வரியும் அவரது உறவினர்களும் இணைந்து போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தம்பிராசா மகேஸ்வரி, உங்களுக்கு சரியான நீதி வழங்க விழிகள் என்று நான் நம்பிக்கையோடு தான் ஐயா இந்த பூமியில வந்து இருக்கிறேன். நான் இவர்கள் பல இடங்களிலும் இருந்து வாபஸ் பெற்று போனவர்கள் இருக்க இப்படி சிறு காலம் இருந்துட்டு போவார்கள் என்று தான் நம்பி இருந்த நான் எனது காணியை சுவீகரிப்பார்கள் என்று நான் கனவில் நினைச்சிருக்கேன். ஐயா நாடுபட்டு விஜயனான் 11ஆம் ஆண்டு வந்து காத்து 5 லட்சம் ரூபாய் அளவில் செலவழித்து அளவையாளரை கொண்டு அளந்து மழை காரணமாக அதை முற்றுப்புற செய்ய இல்லாமல் போயிட்டுது. உங்களோட காணியை நாங்கள் விசாரித்து நாங்கள் தருவோம் கலைச்சவிய ஒழிய இப்படி எடுப்போம் என்ற ஒரு நாள் ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல. ஆசைப்பிள்ளையேற்றம் பகுதியில் உள்ள செம்பாட்டு சுடலையில் சடலங்களை எரியூட்டுவதற்கு இராணுவத்தினர் சிபாரிசு கடிதம் கோருவதாக சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ராசையா தேவேந்திரம் பிள்ளை இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினை சேர்ந்த பெண் உறுப்பினர் ஒருவரின் சிபாரிசு கடிதம் பெற்று வந்தால் மட்டுமே இராணுவத்தினர் அனுமதிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யாழ் மிருசுவில் ஆசைப்பிள்ளையேற்றம் பகுதியில் 50 ஏக்கர் காணியினை இராணுவ முகாம் அமைப்பதற்காக நில அளவை செய்யவிருந்த நடவடிக்கை போராட்டம் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் கருத்து தெரிவிக்கையில், அதான் இந்த நடைமுறை. அப்ப இங்க வந்து இன்றைக்காக போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, அதை வந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் மறைக்கிறோம், அவை மறைக்கிறது போலீஸ் பாதுகாப்பு நெருங்கிடும். அப்ப இப்ப போலீஸுக்கு அறிவிச்சது ஒன்றில் இங்க நிக்கிற யாரோ அறிவிச்சிருக்கணும், இல்லை ராணுவம் அறிவிச்சிருக்கணும். இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கு. ஆனா முறைப்படி அவை இன்றைக்கு வைக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, இதை கேட்க இல்லை. இவையாக இன்றைக்கு அறிவிச்சது போலீஸ் பாதுகாப்பு இல்லாம அளக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். யாருக்கு பொதுமக்கள் இந்த காணி உரிமையாளருக்கும் அறிவிச்சு போட்டு ஜிஎஸ்டி அறிவிச்சு போட்டு வந்திருக்கிறேன். அதான் இந்த நடைமுறை. அப்ப அவை வந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி போட்டு அடுத்த முறை போலீஸ் பாதுகாப்போட வர்றது திரும்பி போய் அதான் இப்ப நடந்திருக்கிற உண்மை. அவை போலீஸ் பாதுகாப்போட இப்படி அச்சுவேலையில் நடந்ததோ அதே மாதிரி வருவினோம். நேற்று அச்சுவேலை என்ன நடந்தோ அதை நாங்கள் திருப்பி இங்கே செய்வோம் அடுத்த முறையும் வந்து. தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை காப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவும் பொருத்தமான நீண்ட கால தீர்வை காண நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதேவேளை இந்திய மீனவர்கள் 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 38 பேரை இருவேறு கடற்பிரதேசங்களை வைத்து கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படையினர் அறிவித்துள்ளனர். தலைமன்னார் மற்றும் யாழ் எழுவைத்தீவு கடற்பரப்புகளில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.